ஸோ ஓப்பன் சிஸ்டம் மீன்ஸ் கேன் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் அண்ட் எனர்ஜி. இப்போ இந்த க்ளோஸ்டு சிஸ்டமில் என்ன ஆகும்னா இட் டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர். ஓகே, டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர், பட் எதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா எனர்ஜியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஓகே, டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர், ஓகே, வித் இட்ஸ் சரௌண்டிங்ஸ், பட் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஓகே, பட் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ இப்போ அதுதான் வந்து இட் இஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம். இப்போ இதை தவிர இன்னொரு சிஸ்டம் இருக்கு, ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ சிஸ்டமும் சரௌண்டிங்ஸ், இப்போ இது வந்து சிஸ்டம்னு நம்ம பார்த்தோம். சரௌண்டிங்ஸ் இது வந்து சிஸ்டம், இது வந்து சரௌண்டிங்ஸ். ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ எது மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா இந்த பவுண்டரி. ஸோ திஸ் இஸ் பவுண்டரி. இப்போ சிஸ்டமையும் அந்த சரௌண்டிங்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து இது வந்து இட் இஸ் அ பவுண்டரி. ஓகே, ஸோ இப்போ அந்த பவுண்டரி வந்து என்னன்னா, பவுண்டரி வந்து சப்போஸ் இஃப் த பவுண்டரி இஸ் மேட் அப் ஆஃப் இன்சுலேட்டட் மெட்டீரியல்ஸ். ஓகே, அதாவது இப்போ பவுண்டரியும் இன்சுலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹீட்டை வெளியில் விடாது இல்லையா. ஓகே, ஸோ அப்போ வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம்னா இருந்துச்சு, ஐசோலேட்டட் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹீட்டையும் வெளியில் விடாது, டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் அஸ் வெல் அஸ் மேட்டர். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அது ஐசோலேட்டட் சிஸ்டம். டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் மேட்டர் அண்ட் ஹீட். ஹீட்னா என்ன, இங்கே வந்து எனர்ஜி. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் சொல்லலாம். இப்போ ஃப்ளாஸ்கில் நம்ம வந்து ஹாட்டாக வந்து ஏதாவது காஃபியோ ஏதோ வச்சோம்னா ஸோ இப்போ அது வெளியில் வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ மேட்டரும் வெளியில் வராது, ஹீட்டும் வெளியில் வராது, அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இப்போ இது வந்து ஒரு தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ். ஸோ இப்போ இன்னொரு டேர்ம்ஸ் என்ன பார்த்தோம், இன்னொரு டேர்ம்ஸ் நம்ம பார்த்தது வந்து இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம். இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ இப்போ இது இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸை இப்போ நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், பட் மறுபடியும் நம்ம பார்த்துடலாம். இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா சப்போஸ் இப்போ வந்து ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸில் வந்து ஒரு செப்பரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் செப்பரேஷன். இது வந்து ஒரு செப்பரேட்டர். ஓகே, இந்த பாக்ஸில் வந்து ஒரு செப்பரேட்டர். இப்போ இந்த பாக்ஸோட வால்யூம் வந்து விஆர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டோட்டல் வால்யூம் வந்து விஆர் இருந்துச்சுன்னா, அப்போ சப்போஸ் திஸ் இஸ் சைட் ஏ, திஸ் சைட் பின்னு வச்சுப்போம். இப்போ சைடு ஏல வந்து அந்த வால்யூம் வந்து டிவைடட் பை 2ன்னு வரும் இல்லையா. ஸோ இப்போ வி பை 2ன்னு வரும், வி பை 2ன்னு வரும். அப்போ வால்யூம் வந்து செப்பரேட் பண்ணிட்டோம்னா இந்த சைடு பாதி இருக்கும், அந்த சைடு பாதி, வால்யூம் வந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ மாஸையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ எனர்ஜியும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஆனால் எதை நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னா டெம்பரேச்சரை வந்து, டெம்பரேச்சர்னு எடுத்தோம்னா டெம்பரேச்சர் இந்த சைடும் சேமாக தான் இருக்கும், ஏன்ற சைடும் பின்ற சைடும் சேம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் அப்படி எடுத்தோம்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆன் போத் த சைட்ஸ் வில் பி சேம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மாஸ், வால்யூம் அண்ட் எனர்ஜி வந்து வி கேன் டிவைட். பட் எதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா டெம்பரேச்சர் பண்ண முடியாது, ப்ரெஷர் பண்ண முடியாது, அதே மாதிரி டென்சிட்டியும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா மாஸும் வால்யூம், மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி இல்லையா. ஸோ அது ரெண்டுமே டிவைட் ஆகும்போது டென்சிட்டி வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து டிவைட் பண்ண முடியாது, சில இது வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த டிவைட் பண்ண முடியும் இல்லையா, அது வந்து இட் இஸ் அ extensive property. Okay, a property whose value depends on the quantity or size. இப்போ எக்ஸ்டென்சிவ்னா என்ன அப்படின்னா அதை வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் குவான்டிட்டி ஆன் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் குவான்டிட்டி அண்ட் சைஸ். ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.
இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? மாஸ், வால்யூம், எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி, அது எல்லாமே வந்து இட் இஸ் எக்ஸ்டென்சிவாக வரும். அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? இப்போ இன்டென்சிவாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன், ஓகே, ஸோ தே டு நாட் டிபெண்ட் ஆன் quantity and size. குவான்டிட்டி அண்ட் சைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரேச்சர், டென்சிட்டி, ப்ரெஷர் இதெல்லாம் வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து தே டு நாட் டிபெண்ட் ஆன் குவான்டிட்டி அண்ட் சைஸாக இருக்கிற அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு டேர்ம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ சிஸ்டம் பார்த்தோம், இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ இதை தவிர நம்ம பார்த்தது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன? ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா இந்த வேரியபிள்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெஷர், வால்யூம் இது எல்லாமே வேரியபிள்ஸ் தான். ஓகே, ஸோ த வேரியபிள்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம், பட் தே டு நாட் பாத், தே டு நாட் டிபெண்ட் ஆன் த பாத். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த சப்போஸ் யுவர் ஹவுஸ் இஸ் ஹியர், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து ஸ்கூல் இருக்குன்னு, இது வந்து இப்போ இங்கே ஸ்கூலு, இங்கே வந்து இட்ஸ் அ ஹவுஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த உங்களோட வீட்டிலேருந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து யூ கேன் ஃபாலோ மெனி பாத் இல்லையா? ஸோ இப்போ எந்த பாத்தை வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று இப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை இங்கே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இல்லை பேக் சைடு வழியாக கூட எப்படி போகலாம். ஸோ எப்படி வேணால் நிறைய பாத்து இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நிறைய பாத்து இருக்கலாம். அதாவது அப்போது இது வந்து இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஸ்டேட் த வேரியபிள்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம். அதாவது இப்போ நம்ம வீட்லேருந்து ஸ்கூலுக்கு போகணும் அவ்வளோதான், அதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து கேர் எடுப்போம் அப்படின்னா அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேயா? அப்படி இல்லாமல் எந்த பாதையில் நம்ம போகிறோம், இப்போ ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறது இந்த டைரக்ஷனில் தான் போகணும், இல்லைன்னா இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்னு இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து இட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் விச் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் okay, so the variables depend only on the initial and final state of a system. Okay, variables depends only on initial and final state of a system. Pranish, last week portion last இது நடத்துனது தான் நான் திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வேரியபிள்ஸ் விச் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம். அதாவது இப்போ நம்ம வீட்லேருந்து ஸ்கூலுக்கு போகணும் அவ்வளோதான், நமக்கு வந்து வீடு ஸ்கூல் அது மட்டும்தான் கேர். பாத் வந்து எப்படினாலும் கவலை இல்லை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது வந்து இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த, இது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம்? ப்ரெஷர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ப்ரெஷர் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன், வால்யூம் வந்து இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இன்டர்னல் எனர்ஜி, இந்த இன்டர்னல் எனர்ஜினா என்னங்கிறது வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இன்டர்னல் எனர்ஜி, இது சிம்பிள் இஸ் இட்ஸ் U. அதே மாதிரி இப்போ என்தால்பி, இந்த இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி எல்லாம் வந்து ஸோ இப்போ இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். Okay, so then it's a Gibbs free energy, Gibbs free energy, and then temperature. So இப்போ இது எல்லாமே வந்து it is state function. It cares only about initial and final states of the system, does not care about the path. இப்போ ப்ரெஷர் அப்படின்னா ஒரு சிஸ்டமோட ப்ரெஷர் எப்படி இனிஷியலாக எப்படி ஃபைனலாக எப்படி அது மட்டும் தான் நம்ம கேர் பண்ணணும்.
ஸோ அப்போ அது எதனால ப்ரெஷர் கம்மியாச்சு, எதனால ப்ரெஷர் கூட ஆச்சுங்கிறத பற்றி வி டோன்ட் கேர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ பாத் இது தவிர இன்னொன்று வந்து பாத் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ வாட் இஸ் பாத் ஃபங்க்ஷன்? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பேசிக் டேர்ம்ஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டாபிக் இருக்கும். ஸோ இப்போ பேசிக் டேர்ம்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பாத் ஃபங்க்ஷன்னா என்னன்னா வேரியபிள்ஸ் வேல்யூஸ் ஆஃப் விச் ஆல்சோ அஃபெக்டட் பை தி பாத். ஓகே, இட்ஸ் கேர் அபவுட் பாத், care more about path. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஸ் ஒரு கேஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்ததுலேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வீட்டிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னா ஒரு பாத் கிடையாது, நிறைய பாத் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த பாத்தில் போகலாம், இல்லை இந்த பாத்தில் போகலாம், இல்லை இந்த பாத் எப்படி வேணால் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். இப்போ இந்த பாத் ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ ஒர்க் வந்து நம்ம பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஹீட், அதையும் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இப்போ கேஸஸ்ன்னு நம்ம எடுப்போம். இப்போ கேஸஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த கேஸ் வந்து ஹவு த கேஸஸ் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸஸ் வந்து எப்படி நடக்கும்? ஒன்று வந்து ஒரு பாத் வந்து, அதாவது ஒன் வே வந்து இட் இஸ் அ ஹீட். அதை ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? கேஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆர் டேக்கிங் பிளேஸ் பை ஹீட்டிங். ஒன்று வந்து ஹீட் பண்ணுறதுனால நடக்கலாம், இல்லைன்னா ஒர்க் நடக்கிறதுனால அந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஒன்று வந்து ஹீட்டுங்கிறது ஒரு பாத்து, ஒர்க்குங்கிறது வந்து ஒரு பாத்து. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து இட்ஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா, இது வந்து இட் டாக்ஸ், இது மோர் கேர் அபவுட் இட்ஸ். இப்போ கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும், எய்தர் பை ஹீட் ஆர் ஒர்க். ஸோ இப்போ ஹீட் அண்ட் ஒர்க்குங்கிறது வந்து இட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அ ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். இதையும் நம்ம லாஸ்ட் வீக்லேயே பார்த்தோம். ஸோ வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது தவிர வந்து இட்ஸ் அ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் வந்து பார்த்தோம். இப்போ 2 பேர் வந்து நேற்று அட்டன் பண்ணாததுனால நான் திருப்பி ஆல்மோஸ்ட் எடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். 5 டைப் பார்த்தோமா, 7 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்ஸுக்கும் இடையில இருக்கிற அந்த பவுண்ட்ரி வந்து இன்சுலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் வந்து வெளியில் வராது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ தெர்மோ ஃப்ளாஸ்க் எடுத்தோம், அப்படி ஃப்ளாஸ்க் எடுத்தோம்னா அதில் ஹாட்டாக வந்து காஃபியோ இல்லை ஹாட் வாட்டரோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்டும் வெளியில் வராது, மேட்ரும் வெளியில் வராது இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அடியபேட்டிக் ப்ராசஸில் வந்து இந்த சிஸ்டம் டஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். அதாவது என்னென்னா, நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப பேசுகிறது வந்து ஹீட்டை பற்றி, எனர்ஜியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஹீட் வந்து வெளியில் போகாது. ஓகே, ஸோ அதாவது நோ ஹீட் கேன் ஃப்ளோ. இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா நோ ஹீட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங்ஸ். ஓகே, நோ ஹீட் கேன் ஃப்ளோ. அப்போ நோ ஹீட் கேன் ஃப்ளோ அப்படின்னா அதாவது என்னென்னா, இங்கே வால் வந்து ஏன் வந்து ஹீட் வெளியில் போகலை அப்படின்னா, அந்த வால் விச் இஸ் அதுதான் வால் செப்பரேட்டிங் த சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங்ஸ் வந்து இட் இஸ் அன் அடியபேட்டிக் வாலாக இருக்கிறதுனால, அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னால இருக்கிறதுனால இட் டஸ் நாட் அலவ் த ஹீட் டு எஸ்கேப். ஓகே, ஸோ அப்போ வந்து அடியபேட்டிக் ப்ராசஸில் என்ன ஆகும்னா, தெர் வில் பி நோ ஹீட் எக்ஸ்சேஞ்சு. அப்போ வந்து ஹீட் சேஞ்சஸே இருக்காது இல்லையா? அப்போது டிக்யூ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். கியூங்கிறது வந்து ஹீட்டு. ஸோ அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடியபேட்டிக் ப்ராசஸில் டிக்யூ வந்து 0வாக இருக்கும். தட் இஸ் ஒன் ப்ராசஸ். ஓகே, செகண்ட் ப்ராசஸ் என்னன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ தெர்மல்னாலே ஹீட் இல்லை, தெர்மல்னாலே ஹீட்டு, டெம்பரேச்சர். ஓகே, ஹீட்டுன்னு சொல்கிறத விட டெம்பரேச்சர்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ராசஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே,
டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். ஸோ இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து அதாவது நோ டெம்பரேச்சர் வந்து சேஞ்சாக இருக்காது. டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இல்லாததுனால இங்கே என்னன்னா டிடி வந்து ஜீரோவாக இருக்கும். டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இல்லாததுனால எனர்ஜி சேஞ்சஸும் இருக்காது. அதனால டிஇ இஸ் ஆல்சோ ஜீரோ இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, ஐசோதெர்மல் ப்ராசஸில் டிடியும் ஜீரோவாக தான் இருக்கும், டிஇயும் ஜீரோவாக தான் இருக்கும். அதாவது இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து இருக்காது. ஓகே, ஸோ தென் ஆ சொல்லுப்பா. டெல்டா இது இல்லை. டெல்டா வந்து எப்போ கொடுப்போம் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து நிறைய. இப்போ இங்கே டின்னு நம்ம கொடுக்கறது வந்து டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் வந்து ரொம்ப வெரி மைன்யூட். ஓகே, ஸோ மைன்யூட்டாக கூட இருக்காது. ஸோ அதுக்காக தான் இங்கே டின்னு கொடுக்குறோம். ஓகே, டிஃப்ரென்ஷியல் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதில் நம்ம டி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே டி தான் இங்கே. ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்மால் சேஞ்ச். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ ஐசோதெர்மல்னாலே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐசோபாரிக், ஆர்னா வந்து நம்ம ப்ரெஷரோட யூனிட் தான் ஐசோபார் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஐசோபாரிக் ப்ராசஸில் எது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும், ப்ரெஷர் வேரியேஷன் வந்து இருக்காது. ஓகே, ஸோ த சேஞ்ச் ஆஃப் அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஓகே, இது வந்து தேர்ட் ப்ராசஸ் பார்த்தோம். ஃபோர்த் ஒன் வந்து ஐசோகோரிக். ஐசோகோரிக் ப்ராசஸில் வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால டிவி வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஓகே, தென் ஃபிஃப்த் ஒன் சைக்ளிக் ப்ராசஸ். இந்த நீங்கள் இதே சாப்டர் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க, தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர். ஆனால் அது ஃபிசிக்ஸில் படிக்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் அதில் வந்து இந்த சைக்ளிக் ப்ராசஸ் வந்து கார்னாட் சைக்கிள்னு படிப்பீங்க. அது ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் படிக்கும்போது இந்த சைக்ளிக் ப்ராசஸ் பற்றி நீங்கள் நல்லா படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்னட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா when a system is undergone different changes, அதாவது சேஞ்சஸ் நடக்கும், அந்த சேஞ்சஸ் எல்லாமே சைக்ளிக் ஃபார்மில் இருக்கும். அப்போ சிஸ்டம் வந்து இப்போ ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குன்னா இது இப்போ செகண்ட்ஸ் இது ஏன்ற ஸ்டேஜ்னு வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ பி இந்த ஸ்டேஜுக்கு போகும். அப்போ பிலேருந்து திருப்பி சிக்கு போகும், சிலேருந்து திருப்பி டிக்கு போகும், அப்போ டிலேருந்து திருப்பி ஏக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சைக்கிளிக் ப்ராசஸாக இருக்கிறதுனால என்னென்னா சிஸ்டம் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் இல்லையா. இது வந்து சிஸ்டம்லேருந்து போகுது, திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து சிம்பிள் வந்து யூன்னு சொன்னேன். ஸோ இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை பற்றி டீட்டெயிலாக இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்டர்னல் எனர்ஜி வந்து ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி என்தால்பியும் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து ஜீரோவாக இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த டியூ வந்து டிஇன்னு கூட நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. டி ஏன்னா இன்டர்னல் எனர்ஜிக்கு எனர்ஜி தானே. ஸோ இப்போ டியூ வந்து ஜீரோவாக இருக்கும். அதேமாரி டிஹெச்சும் வந்து எனர்ஜி ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கே வந்து அது திருப்பி வந்துடுறதுனால. ஓகே, ஸோ இது வந்து சைக்ளிக் ப்ராசஸ். இப்போ இதை தவிர வந்து இன்னொன்று என்ன பார்த்தோம்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தோம். இட்ஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். இட்ஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா ரிவர்சிபிள் சிஸ்டம் அப்படின்னு என்னன்னா the system where change takes place indefinitely. ஓகே, இன்டெஃபினட்டாக நடக்கும். அதேமாரி இட்ஸ் a வெரி ஸ்லோ ப்ராசஸ். ரிவர்சிபிள்னாலே இட்ஸ் a ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த அட் எனி பாயிண்ட் வந்து இட் கேன் பி ரிவர்ஸ்டு. ஓகே, சிஸ்டம் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரிவர்சிபிளாக வந்து பண்ண முடியும். ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. அதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் அன் ஐடியல் ப்ராசஸ். அண்ட் இது வந்து எப்பயுமே வந்து இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் பி இன் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்.
இட்ஸ் ஆல்வேஸ் இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பிங்கிறது வந்து ஒன்லி ஃபார்வர்டாக இருந்துச்சுன்னா நம்ம சி பிளஸ் இப்படி நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து இப்படி கொடுப்போம். பட் அந்த அதே ரியாக்ஷன் வந்து பேக்வர்டாகவும் ரிவர்சிபிளாகவும் வரும்னா நம்ம இந்த ஏரோ மார்க்கும் போடுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து இட் இஸ் ஈக்லிபிரியம். ஸோ இப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ் எப்பவுமே பார்த்தோம்னா அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பி இன் தி ஈக்லிபிரியம் ஸ்டேட். அதாவது என்னன்னா சி பிளஸ் டி ரெண்டும் சேர்ந்து திருப்பி வந்து ஏ பிளஸ் பியும் கொடுக்கலாம். ஓகே, பர்சன்டேஜ் மேபி வேரி ஆகும், பட் அக்கார்டிங் டு த கண்டிஷன். பட் ஏ பிளஸ் பி வந்து எப்படி வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி சி பிளஸ் டியும் ரியாக்ட் பண்ணி யூ கேன் கெட் திஸ் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ அதுதான் வந்து இட் இஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது வந்து இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிக்ஸ்த் ப்ராசஸ். இது எல்லாமே தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தான். செவன்த் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் த நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அன் இர்ரிவர்சிபிள் தான். இப்போ க்ரோத் ஆஃப் அ பிளான்ட்னு நம்ம எடுத்தோம்னா இட்ஸ் அன் இர்ரிவர்சிபிள் இல்லையா, அது திருப்பி போக முடியாது. ஸோ தட் இஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இல்லை, எல்லாமே வந்து irreversible தான் இருக்கும். ஓகே, ஆல் ப்ராசஸஸ், ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் irreversible. அதாவது என்ன, இட் cannot be reversed by ஸ்மால் சேஞ்ச். அதாவது ஒரு சின்ன சேஞ்சில் கூட நம்ம வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகேயா? சொல்லுப்பா. இல்லை இருக்கு நேச்சுரல் ப்ராசஸில் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நீ பார்த்தனா நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு என்ன, நான் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத் ஆஃப் பிளான்ட் சொன்னேன். அதை தவிர இப்போ ஒரு எர்த்குவேக் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அது நேச்சுரல். அது வந்து அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா. அதே மாதிரி இப்போ வேவ்ஸ் வந்து வருது, ஸோ அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸஸ் நேச்சுரல் ப்ராசஸில் வந்து எல்லாமே வந்து இர்ரிவர்சிபிளாக தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பண்ண முடியும். அதாவது இப்போ கெமிக்கல் ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுக்குறாங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸ் வந்து இர்ரிவர்சிபிளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ கெமிக்கல் ப்ராசஸ்லாம் எடுத்தோம்னா இர்ரிவர்சிபிளாக இருந்தால் கூட அண்டர் சம் கண்டிஷன்ஸ் வி கேன் கெட் இட் கேன் பி ரிவர்ஸ்டு. ஓகே, அந்த ப்ராசஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை அதை வந்து நீங்கள் இப்போ இந்த இதுலேயே நீங்கள் படிப்பீங்க இல்லை, நெக்ஸ்ட் லெசனில் படிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமோனியா ஃபார்மேஷன் என்ன, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வந்து ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ வில் கெட் அமோனியா இல்லையா, 2NH3. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து இது ஃபார்வர்ட் ப்ராசஸ் தான். இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அண்டர் சம் கண்டிஷன். ஓகேயா, இது வந்து இர்ரிவர்சிபிள் தான், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். இதை வந்து நம்ம இர்ரிவர்சிபிளாகவும் வைக்கலாம், இதை வந்து ரிவர்சிபிளாகவும் நம்ம மாற்ற முடியும். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றும் போது இட் கேன் பி ரிவர்ஸ்டு. பட் நேச்சுரல் ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, இந்த சிஸ்டம் அதாவது இட் கெனாட் பி ரிவர்ஸ்டு. ஓகேயா, ஸோ அப்போ வந்து என்னென்னா இதில் அப்போ என்ன ஆகும்னா இப்போ ஒர்க் டன் நடக்குது இல்லையா. ஸோ பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸ், இப்போ நம்ம இத்தனை ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இத்தனை ப்ராசஸ்லேயும் சம் ஒர்க் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ ஒரு ப்ராசஸ்னாலே அது வந்து ஒர்க் டன் நடக்கும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நெட் ஒர்க் டன் இன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது என்னென்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸில் நடக்கிற அந்த ஒர்க் டன் வந்து விச் இஸ் less than that of the reversible process. Okay, so இதை வந்து இதை பற்றி நீங்கள் லேட்டர் பார்ட்டில் நீங்கள் படிப்பீங்க இந்த லெசனில். பட் இப்போ ப்ராசஸ்னா என்னங்கிறது மட்டும் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ப்ராசஸ்ங்கிறது மட்டும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம இவ்வளோதான் பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் வி லேர்ன்ட் இன் த லாஸ்ட் கிளாஸ். இப்போ இனிமே நம்ம படிக்க போகிறது வந்து இட்ஸ் ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, எனி டவுட் அப் டு திஸ் ஃபார் எனி ஒன்? ஐசோதெர்மல் புரியல கொஞ்சம் இல்லை தெர்மல்னாலே நமக்கு டெம்பரேச்சர் இல்லையா, ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹீட்டு. அப்போ ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நடக்காது. ஓகே, அதனால தான் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது டிடி வந்து 0, அதாவது சேஞ்சஸ் வந்து இருக்காது, டெம்பரேச்சரில் சேஞ்ச் இருக்காது. அதுதான் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா.
அப்போ டெம்பரேச்சர்ல சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா எனர்ஜி சேஞ்சஸ் இருக்காது. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். இப்போ க்ளோஸ்டு சிஸ்டம்னு நீ எடுத்துக்கேன். அதுல வந்து ஒரு இப்போ ஒரு ஹாட் வாட்டர் நம்ம வச்சிருக்கோம். ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல ஒரு ஹாட் வாட்டர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ அப்போ அதுல வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து எனர்ஜி சேஞ்சஸும் வந்து அதுல வந்து நடக்காது. ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியா மாறாது. ஓகே, அதுதான் நீ கேட்குற. ஆ, இப்போ இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அடியபேட்டிக்னா ஃப்ளாஸ்க்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அப்போ ஃப்ளாஸ்க்னா என்ன நடக்கும்? ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, மேட்டரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். தெர்மல்னாலே ஹீட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் விச் இஸ் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர். ஸோ இப்போ ஐசோதெர்மல் எது கான்ஸ்டன்டா இருக்கோ அதுல வேரியேஷன் இருக்காது. இப்போ ஐசோபாரிக், இந்த பார்ங்கிறது வந்து இட் இஸ் ப்ரெஷரோட யூனிட். ஸோ அப்போ வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும், டிபி ஜீரோவா இருக்கும். அதே மாதிரி ஐசோகோரிக்ங்கிறது வந்து இட்ஸ் வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சைக்ளிக் ப்ராசஸ்ங்கும் போது இன்டர்னல் எனர்ஜி இனிமேல் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதனால உங்களுக்கு நல்லாவே புரியும். கீழே இன்டர்னல் எனர்ஜியும் என்தால்பி ரெண்டுமே ஜீரோவாக இருக்கும். ஏன்னா இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட்டுங்கிறதுனால. இப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸ், இப்போ இதுக்கும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரிவர்சிபிள்ங்கிறது வந்து எப்பயுமே வந்து அது யூக்லிபிரியம் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதாவது இட் கேன் பி ரிவர்ஸ்ட். இது வந்து கண்டிப்பா வந்துடும். ஓகே, கண்டிப்பா அது வரும்போது இங்க எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கோ அத்தனை பெர்சன்டேஜும் வந்துடும். பட் இங்க வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து இட் இஸ் இன் யூக்லிபிரியம் ஸ்டேட். யூக்லிபிரியம் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, இந்த யூக்லிபிரியம் லெசன்ல நீங்க நல்லா படிப்பீங்க. சப்போஸ் ஏ அண்ட் பி வந்து சேரும்போது இந்த யூக்லிபிரியம் ஸ்டேட்னா இது 50% இருக்கலாம், இது 15% இருக்கலாம். அந்த 100% வந்து எப்படி வேணா ஸ்பிளிட் ஆகலாம். இது 30 இது 70 இருக்கலாம், இல்ல இது 70 இது 30 இருக்கலாம், இல்ல 60 40 இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஓகே, அது வந்து எக்லிபிரியம் ஸ்டேட். அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, இப்போ இர்ரிவர்சிபிள்ங்கிறது வந்து நம்ம வந்து ஆ இல்ல 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 அதுதான் இல்ல. அதை வந்து நீ நெக்ஸ்ட் லெசன்ல வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் நம்ம வந்து அது அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க, எக்லிபிரியம்னா ஈக்குவல். டெஃபினெட்லி நாட். இப்போ உனக்கு யூக்லிபிரியம் பத்தி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம லைஃப் டைம்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு பஸ் இருக்கு. பஸ்ல வந்து நம்ம இப்போ ஒரு பஸ்ல போறோம்னு வச்சுக்கோ. இப்போ அந்த பஸ்ல வந்து ஒரு 20 பீப்புள் இருக்காங்க. ஓகே, 20 பீப்புள் இருக்கும்போது ஒரு பஸ் வந்து ஒரு ஸ்டாப்ல நிக்குது. ஸோ அப்போ அந்த பஸ்ல இருந்து 2 பேர் இறங்குறாங்க, ஆனா அதே 2 பேர் வந்து ஏறுறாங்க. ஸோ அப்போ வந்து பஸ் இஸ் செட் டு பி இன் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஓகே, அதுதான் வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட். இது வந்து ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேயா, அந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட்லயே இருக்கு. ஸோ இப்போ அதாவது வெளியில வர்றதும் நடக்குது, இப்போ உள்ள போறதும் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து 2 பேர் தான் போகணும், 2 பேர் தான் இறங்கணும்னு இல்லை. இப்போ 3 பேர் கூட இறங்கலாம், இல்லை 2 பேர் கூட ஏறலாம். பட் ஏறுறதும் நடக்கும், இறங்குறதும் நடக்கும். இப்போ ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்லிபிரியம். அதுல 50-50% இருக்கலாம். 2 பேரும் ஏறலாம், 2 பேரும் இறங்கலாம், இல்ல ஒருத்தர் இறங்கலாம், 3 பேர் ஏறலாம், இல்ல 3 பேர் இறங்கலாம், இல்ல ஒருத்தர் ஏறலாம், எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ எப்படி இருந்தாலும் the bus is set to be in equilibrium state. புரிஞ்சுதா? அதுதான் equilibrium. It is not equal. அண்டர்ஸ்டுட்? அது வந்து ஈக்குவல் கிடையாது. யூக்லிபிரியம் வந்து எப்பயுமே வந்து ஈக்குவல்னு சொல்லக்கூடாது. ஸோ இட் இஸ் யூக்லிபிரியம் ஸ்டேட்னா இதுதான். அதாவது டைனமிக் யூக்லிபிரியம்னா இன்னும் சொல்ல போனால் அது மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது டைனமிக் யூக்லிபிரியம். இப்போ யூக்லிபிரியம் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். பட் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து 100% இருக்கும். பட் ஈக்குவலாக தான் இருக்கணும்னு கிடையாது. ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதாவது 50-50% இருக்கலாம். பட் அதுதான் இருக்கணுங்கிறது வந்து கிடையாது. ஓகேயா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு தெர்மோடைனமிக்ஸ் டேர்ம்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இன்டர்னல் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி? இப்போ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் எனர்ஜி வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜி, இப்போ இன்டர்னல் எனர்ஜி அண்ட் இட்ஸ் சிம்பிள் இஸ் U, capital U. Okay, so internal energy na enna, it is the total energy contained by a thermodynamic system. Okay, so it may be a chemical or electrical or mechanical. Mechanical ngumbodhe potential and kinetic vandrum, rotational இருக்கலாம், இல்ல நியூக்ளியரா இருக்கலாம், இல்ல எனி அதர் டைப் ஆஃப் எனர்ஜியா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சிஸ்டம், இப்போ நான் ஒரு சிஸ்டம்னா இப்போ நம்ம அதே இதே எடுத்துப்போம். இப்போ ஒரு பீக்கரை எடுத்துப்போம். இப்போ இந்த பீக்கர்ல
இந்த பிக்கில் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இதை வந்து இந்த சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஒரே ஒரு எனர்ஜி சேஞ்ச் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் கூட இங்கே நடக்கலாம். ஓகே, ஸோ அந்த அப்போ அதுதான் வந்து இன்டர்னல் எனர்ஜி. அதாவது என்னன்னா, total energy of the system. Okay, it is the total energy contained by a thermodynamic system. இது வந்து ஒரு thermodynamic system நம்ம எடுத்தோம்னா, இதுல ஒரு chemical reaction நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டையுமே சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை இல்லை எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னா, இந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற டோட்டல் எனர்ஜி தான். இப்போ இதுல ரெண்டு எனர்ஜி இருந்துச்சு, ஏ அண்ட் பினா, இப்போ இன்டர்னல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் கால்ட் இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கால்குலேட் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ அப்போ இதில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கும், எவ்வளோ கெமிக்கல் எனர்ஜி இருக்கும்னு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி difficult, it is impossible. Okay, it is impossible to calculate internal energy of the system. Absolute, அதாவது என்னன்னா, absolute value of internal energy cannot be determined. Okay, அதுதான் வந்து it's a fact. Absolute internal energy of the system energy of the system, okay, cannot be determined. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், cannot be determined. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ we can அப்போ வந்து we can என்ன பண்ணலாம்னா, calculate only about change in internal energy. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, change in internal energy மட்டும்தான் வந்து we can calculate. Okay, we can determine or we can calculate only change in internal energy. Okay, அப்போ change in internal energy which is denoted by delta U. ஓகேயா, ஸோ அப்போ அந்த டெல்டா யூங்கிறது தான் வந்து நம்ம வந்து கேர் பண்ண முடியும், அதை மட்டும்தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். எக்ஸாக்டாக வந்து நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் வந்து cannot be determined. ஸோ இப்போ இதை நம்ம ஈஸியாக எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, இப்போ இன்டர்னல் எனர்ஜி, இப்போ நம்ம இன்டர்னல் எனர்ஜினா டெல்டா யூன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ எப்போ வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் விச் மே சேஞ்ச், எப்போ வந்து சேஞ்ச் ஆகும்னா, when work is done on the system. Change in internal energy, நான் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறேன். ஓகே, internal இல்லைனா இப்படி கொடுக்கலாம், internal energy may change when work is done or by the system. இல்லை ஒரு ஒர்க்கு வந்து ஒரு சிஸ்டம் பண்ணினாலும் சரி, இல்லை அந்த சிஸ்டம் மேலே ஒர்க் நடந்தாலும் சரி, இல்லை அந்த சிஸ்டமால் ஒர்க் நடந்தாலும் சரி, அப்போ இன்டர்னல் எனர்ஜி வந்து மாறும். ஓகே, அதே இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னென்னா, செகண்ட் எப்போ வந்து மாறும்னா, ஹீட். ஓகே, அந்த ஹீட் தட் இஸ் Q passes into or out of the system. அப்போது அந்த சிஸ்டம் நம்ம ஹீட் பண்ணினாலும் சரி, அந்த சிஸ்டம்லேருந்து ஹீட் வெளியில் போனாலும் சரி, அதோட ஹீட் வந்து மாறும், அதோட இன்டர்னல் எனர்ஜி மாறும். ஓகே, அதே மாதிரி மேட்டர், அப்போ மேட்டர் வந்து என்டர் பண்ணாலும் சரி, இல்லை லீவ்ஸ் த சிஸ்டம்னாலும் இன்டர்னல் எனர்ஜி மாறும். மேட்டர் என்டர்ஸ் ஆர் லீவ்ஸ் த சிஸ்டம். இந்த கண்டிஷன்ஸில் எல்லாமே வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் வந்து டெஃபினட்டாக மாறும். எப்போன்னா, ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் ஆர் பை த சிஸ்டம், ஹீட் பாசஸ் இன்டு த சிஸ்டம் ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம், மேட்டர் என்டர்ஸ் இன்டு த சிஸ்டம் ஆர் லீவ்ஸ் த சிஸ்டம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து மாறும். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து
it depends on, okay, it depends on quantity. அப்ப என்னவா இருக்கும், அது என்ன ப்ராப்பர்ட்டி? Depends on quantity of a substance, so it is extensive property. Okay, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். It depends on quantity of a substance, so it is an extensive property. Okay, அதாவது என்னன்னா இன்டர்னல் எனர்ஜி அப்ப என்ன பண்ண முடியும், ஒரு செப்பரேஷன் இருந்துச்சு ஒரு பாக்ஸ்ல அப்படின்னா அது ரெண்டா நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும். ஒரு ஒரு ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டென்சிவ் இல்லையா. எனர்ஜி கேன் பி டிவைட். இந்த இந்த ரெண்டு இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாக்ஸை நம்ம செப்பரேட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். ஓகே, அந்த எனர்ஜியை நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே மாதிரி டெல்டா யூ, அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எப்போ நடக்கும் அப்படின்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் எப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜியில் சேஞ்ச் இருக்கும்னா, when the heat is evolved, ஹீட் எவால்வ் ஆனாலும் சரி இல்லை ஹீட் அப்சர்வ் பண்ணாலும் சரி. ஓகே, when the heat absorbed at constant volume only, at constant volume. ஓகே, அதாவது ஏன் வந்து இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம்னு நம்ம கொடுக்குறோம்னா, சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் வால்யூம், வால்யூம் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா சம் ஒர்க் வந்து இட்ஸ் டன் பை த சிஸ்டம் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ அதனால கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் வால்யூம் இருக்கும்போது தான் ஹீட் வந்து இவால்வ் ஆகும். இப்போ வந்து நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஹீட் வந்து ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் பை த சிஸ்டம். இப்போ நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதை வந்து நம்ம எப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும், எப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி நெகட்டிவாக இருக்கும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹீட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஹீட் ஆர் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் த எனர்ஜி இஸ் இவால்வ்டு பை த சிஸ்டம். இவால்வ்டுன்னா என்ன, அவுட் ஆஃப் த சிஸ்டம் இல்லையா. இப்போ எனர்ஜி இஸ் இவால்வ்டு பை த சிஸ்டம், அப்போ டெல்டா யூ வந்து இட் இஸ் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, டெல்டா யூ இஸ் நெகட்டிவ். அதாவது ஹீட் வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து வெளியில் போச்சுன்னா, நீங்கள் இந்த தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிளாக வந்து இதை தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பீக்கரில் ஹாட் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹாட் வாட்டரில் இப்போ ஹீட் வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வீக் ஆயிரும் இல்லையா. சிஸ்டம் வீக் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இட்ஸ் நெகட்டிவ். இப்போ நம்ம பாடியிலேயே வந்து எனர்ஜி வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு பாடியில் வந்து வீக் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ வந்து எனர்ஜி இஸ் இவால்வ்டு ஆர் எனர்ஜி இஸ் அவுட் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னா டெல்டா யூ வந்து இட்ஸ் நெகட்டிவாக இருக்கும். அதாவது எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ எனர்ஜி வந்து இட்ஸ் பாசஸ் இன் டு த சிஸ்டம் அப்படின்னா அது வந்து இப்போ டெல்டா யூ வந்து இட்ஸ் பாசிட்டிவ். இப்போ நம்ம சாப்பிட்றோம், நமக்கு எனர்ஜி கிடைக்கும் இல்லையா, அப்போ நம்மளோட எனர்ஜி வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ அதுதான் இன்டர்னல் எனர்ஜி வந்து எப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கும்னா, ஹீட் வந்து சிஸ்டம்குள்ளே வரும்போது பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி சிஸ்டம் விட்டு வெளியில் போச்சு அப்படின்னா அது வந்து இட்ஸ் நெகட்டிவ். ஓகே, அதே மாதிரி ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து ஒர்க் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சிஸ்டம் மேலே ஒர்க் நடக்குது. இப்போ அதுக்கு உங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம கொடுக்கணும்னா, இப்போ சப்போஸ் இந்த கண்டென்ட் இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, யூஸிங் சம் பிஸ்டன் ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போ வந்து ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். ஓகே, அப்போ வந்து ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும். அந்த சிஸ்டம் மேலே ஒர்க் நடக்குது. ஓகே, அதே மாதிரி ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம எனர்ஜியை லூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம்னா இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, நம்ம ஒர்க் பண்ணுறோம் சிஸ்டமில், ஸோ அப்போ வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், அப்போ இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்னா நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ மேட்டர் என்டர்ஸ், இப்போ ஒரு மேட்டர் வந்து உள்ளே வருது அப்படின்னா அதனோட இன்டர்னல் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இஃப் த மேட்டர் இட் கோஸ் அவுட் ஆஃப் த சிஸ்டம்னா அது வந்து இட் இஸ் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, எப்போ வந்து நெகட்டிவாக இருக்கும், எப்போ வந்து பாசிட்டிவாக இருக்கும்னா அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் திங்க் பண்ணாலே வந்து உங்களால் ஈஸியாக
அதை கொடுக்க முடியும். இதை பைகாட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் திங்க் பண்ணாலே இது வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ எனர்ஜி இஸ் அப்சர்வ்ட், அதுதான் பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஆ இப்போ வந்து ஃபார் இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம். இப்போ வந்து இப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம்? ஐசோதெர்மல்னா என்ன? ஐசோதெர்மல்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? எது கான்ஸ்டன்டா இருக்கும்? ஹலோ, ஐசோதெர்மல்னா எது கான்ஸ்டன்டா இருக்கும்? தெர்மல்னா என்ன சொன்னேன்? எஸ். டி வந்து எஸ், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்டா. டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எனர்ஜி சேஞ்சஸ் வந்து இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா ஃபார் ஐசோதெர்மல் ப்ராசஸ் டெல்டா யூ வந்து இட் பிகம்ஸ் ஜீரோ. ஓகே, இட் பிகம்ஸ் ஜீரோ. ஓகேயா? அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெல்டா யூ வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு கேஸ் ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு லெசன் வந்து நடுவில் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து கட் பண்ணதுனால இப்போ கேஸ் லாஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக கேஸ்லாம் என்னன்னா பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ திஸ் இஸ் கேஸ் லா. ஓகே, திஸ் இஸ் கேஸ் லா. ஸோ இப்போ இதில் வந்து பிங்கிறது வந்து ப்ரெஷர், இது வந்து வால்யூம், n வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், r வந்து இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, t டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ v பை டி, வால்யூம் பை டி இப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒன்று தான், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்னு சொன்னாலும் ஒன்று தான் இல்லையா? ஏன்னா பி இஸ் ஈக்குவல், இப்போ இதில் வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் வி பை டி தான், சாரி டி பை வி தான் இல்லையா? நான் இங்கே தப்பா எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம பியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இட்ஸ் வி, இட் இஸ் டி பை வி. ஸோ அப்போ டி பை வி கான்ஸ்டன்ட்னாலும், சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆக்சுவலி இட்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகே, பி இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் because we know that PV is equal to nRT. ஸோ அப்போ டெம்பரேச்சர் பை வால்யூம் கான்ஸ்டன்ட், அதாவது ப்ரெஷரும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். அப்பவும் வந்து டெல்டா யூ வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேயா? அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ இந்த ஹீட் கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட புக்கில் இருக்கிற டாபிக்லேருந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நிறைய இது வந்து நான் நடுவில் வந்து கொஞ்சம் மாற்றிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பை ஒர்க் அண்ட் ஹீட். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினாலே இதுதான், பை ஒர்க் அண்ட் ஹீட். ஓகே, இப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அதை பற்றி பார்க்கலாம். இன்டர்னல் energy change. Internal energy change na it's a delta U. Okay, first வந்து by heat. இப்போ நம்ம பார்த்தோம் ஒர்க்கால எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, ஹீட்டால எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் வில் சி by heat. Okay, so by heat. Okay, so for example, the internal energy of a system. Okay, we can change the internal energy of a system by transfer of heat from the surroundings to the system இல்லையா? அது அப்படியும் வந்து சேஞ்ச் ஆகலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சரௌண்டிங்ஸ்லேருந்து
சிஸ்டம்க்கு வந்து ஹீட் வந்தாலும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும், வெளியில் போனாலும் சேஞ்ச் ஆகும். ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அதாவது வித்தவுட் டூயிங் ஒர்க் நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா பை ஹீட். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து இப்போ திஸ் இஸ் ஒன் சிஸ்டம். இதோட எனர்ஜி வந்து வெளியில் போச்சு அப்படின்னா இட்ஸ் நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்தது, அப்படி ஹீட் உள்ளே வந்ததுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இங்கே வந்து there is no work is taking place. ஓகே, அதாவது என்னன்னா we can change the internal energy of a system by transfer of heat from the surroundings to the system or the system to the surroundings without expenditure of work. Without work வந்து we can do. Okay, we can change the heat. Understood? Without work we can change, we can bring about a change in internal energy. Bring about change in internal energy. Okay, we can bring about change in internal energy. Okay, so this exchange of energy which is a result of temperature difference is called heat. அதுதான் வந்து ஹீட் நம்ம சொல்றோம். இப்போ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ அதாவது ஒர்க்கு நடக்காம அதோட இன்டர்னல் எனர்ஜி, சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஹீட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஹீட் which is denoted by the letter, it's a Q. Okay, so thermally conducting walls instead of அதாவது adiabatic walls யூஸ் பண்ணாம thermally conducting walls யூஸ் பண்ணுனா we can change this internal energy. Understood? இங்க வந்து we are using thermally conducting walls. அதாவது என்னன்னா அடியபேட்டிக் வால்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது இப்போ ஃப்ளாஸ்கில் வந்து இன்சுலேட்டிங் வால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்காது. அப்போ இன்டர்னல் எனர்ஜிலையும் சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா தெர்மலி கண்டக்டிங் வால்ஸ். Thermally conducting walls can be used. Okay, walls can be used instead of adiabatic walls. Can be used instead of adiabatic walls. Adiabatic walls யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடக்காது. அப்போ இன்டர்னல் எனர்ஜிலையும் சேஞ்சஸ் இருக்காது. அதே மாதிரி லெட்ஸ் மெயின்டைன் வால்யூம் அண்ட் அதாவது அதாவது அதே மாதிரி அந்த வால்யூமையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஸோ அந்த அந்த வால்யூம் வந்து இப்போ க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா வால்யூம் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ அந்த வால்யூமே லெட்ஸ் மெயின்டைன் வால்யூம் அண்ட் அப்ளை சப்போஸ் இப்போ வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துட்டு இப்போ அதை ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் நீங்கள் அதே இப்போ இதில் எல்லாமே வந்து இந்த பீக்கரில் ஒரு ஹாட் வாட்டரே கூட நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ இதை ஹீட் பண்ணுறோம். ஓகே, சப்போஸ் வி ஆர் கிவிங் ஹீட் டு திஸ். அப்போ என்ன ஆகும், எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நடக்கும் இல்லையா. இது வந்து சப்போஸ் இது க்ளோஸ்டாகவே இருந்தால் கூட, இது க்ளோஸ்டாகவே இருந்தால் கூட இந்த அடியபேட்டிக் வால்ஸ் தெர்மலி கண்டக்டிங் வால்ஸாக இருந்துச்சுன்னா எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நடக்கும் இல்லையா, எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இப்போ இன் திஸ் கேஸ் இப்போ டெல்டா யூ அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் அ Q. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு Q when no work is done at constant. இப்போ இங்கே வந்து வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க்கு நடக்காதப்ப டெல்டா யூ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு Q. புரியுதா? this case, so in this case delta u is equal to Q. எப்போ வந்து இது நடக்கும்னா when no work is done, no work is done at constant value, at constant volume. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து நடக்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தட் இஸ் ஈக்குவல் டு
delta U, that is equal to delta U ன்னு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ வந்து Q வந்து பாசிட்டிவாக, அதாவது ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் டு சிஸ்டம்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது நமக்கு வந்து பாசிட்டிவ்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ வென் Q இஸ் ஈக்குவல் டு எப்போ பாசிட்டிவாக இருக்கும், சரௌண்டிங்ஸ்ல சிஸ்டம்க்கு ஹீட் வரும்போது. ஓகே, அதே மாதிரி Q வந்து சரௌண்டிங்ஸ் டு சிஸ்டம், ஓகே, சரௌண்டிங்ஸ் டு சிஸ்டம்க்கு ஹீட் வரும்போது அது பாசிட்டிவ். அதே இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, சிஸ்டம் டு சரௌண்டிங்ஸாக. ஓகே, இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் ஒரு அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், நமக்கு வந்து எனர்ஜி கிடைச்சது அப்படி ஹீட் பண்ணும்போது, இதை இப்போ நம்ம ஹீட் பண்ணோம்னா ஹீட் வந்து உள்ளே போகும், அப்போ வந்து எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து பாசிட்டிவ். ஓகே, இதே இது வந்து இது ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட ஹீட் எல்லாம் வெளியில் போகும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இட் லூசஸ் இந்த சிஸ்டமோட ஹீட் வந்து அதை லூஸ் பண்ணுது, அப்போ அது வந்து இட்ஸ் அ நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்போ என்னன்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பை ஹீட் அண்ட் ஒர்க். இப்போ நம்ம ஹீட் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பை ஹீட் அண்ட் ஒர்க் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் by heat and work, by heat and work at constant volume, at constant volume is given by இப்போ delta U is equal to, நம்ம ஆல்ரெடி தெரியும் ஹீட் மட்டும்னா இட்ஸ் அ Q, அதோடு சேர்ந்துட்டு ஒர்க்கும் நடந்துச்சுன்னா இட்ஸ் அ Q plus W. ஓகே, ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பை ஹீட் அண்ட் ஒர்க்னா விச் இஸ் ஈக்குவல் டு Q plus W. இப்போ இதே இது வந்து நம்ம அடிபாட்டிக் இதே டெல்டா யூ இஃப் யூ ஆர் யூசிங் அடியபேட்டிக் வால்ஸ், அப்போ என்ன ஆகும், அடியபேட்டிக் வால்ஸ் யூஸ் பண்ணால் ஹீட் வந்து எப்படி இருக்கும், ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் இருக்காது இல்லையா. அப்போ வந்து இந்த ஹீட் வந்து ஜீரோவாக இருக்கும், அப்போ நமக்கு வந்து ஒர்க் மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து அடியபேட்டிக் வால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்காததுனால விச் இஸ் ஜீரோ. ஸோ அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் அ டபிள்யூ எப்போன்னா அடியபேட்டிக் வால்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேயா, அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு ஃபார்முலா. இப்போ ஹீட்டும் ஒர்க்கு ரெண்டுமே நடந்துச்சு, ரெண்டுத்தினாலையும் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாமே ஃபார்முலா தான். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே ஃபார்முலா தான். ஸோ அது வந்து Q ப்ளஸ் டபிள்யூ. அடியபேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்லி டபிள்யூவாக இருக்கும். இப்போ ஒர்க்கே நடக்கலை, ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு க்யூவாக இருக்கும். ஸோ இப்போ இது மூணுமே வந்து மூணு பாசிபிலிட்டியும் வந்து நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு delta U is equal to Q plus W. So இப்போ this equation is a mathematical statement of, இதுதான் வந்து it is a mathematical statement of first law of thermodynamics. Okay, so இப்போ இதுதான் வந்து it is first law of thermodynamics. So this is first law of thermodynamics. Okay, so which states that the energy of an isolated system is constant. இந்த first law என்ன சொல்லுது அப்படின்னா the energy of an isolated system is constant. Isolated system is constant. ஸோ இதை வந்து நம்ம காமனாக வந்து என்ன சொல்லுவோம்னா ஆக்சுவலி இட் இஸ் காமன்லி ஸ்டேட்டட் அஸ் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, விச் ஸ்டேட்ஸ் தட் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக வந்து அதுதான் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்.
பட் அதை வந்து அந்த வேர்டிங்ஸில் நம்ம கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா இதில் தான் நம்ம கொடுக்கணும். இந்த எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட், அதுதான் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான் மீனிங். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு, அதுதான் வந்து இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ டெல்டா யூ, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் என்ன பார்த்தோம், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கியூ பிளஸ் டபிள்யூன்னு பார்த்தோம். ஓகே, கியூ பிளஸ் டபிள்யூ. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த டெல்டா யூங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, இதோட ஹீட் மாறினாலும் சரி, இதோட சேஞ்சஸ், இது சேஞ்ச் இட் கேர் ஒன்லி அபவுட் த சேஞ்சஸ் ஆஃப் தி இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜியை மட்டும்தான். அது எப்படி மாறுச்சுங்கிறது வந்து எப்படி மாறுச்சுங்கிறத பற்றி அது வந்து இட் டசன்ட் கேர் அபவுட் இட். ஓகே, அதுதான் வந்து இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ Q பார்த்தோம்னா Q வந்து இட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். எப்படி வேணால் அந்த ஹீட்டிங் வந்து வரலாம். அதே மாதிரி ஒர்க் டன் இஸ் ஆல்சோ இட்ஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ டெல்டா யூன்னு பார்த்தோம்னா தே டோன்ட் கேர் அபவுட் தி பாத், எப்படி வந்து நமக்கு இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி வந்து அதுக்கு வந்து கவலை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னா, இப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு, நல்லா புரியணும் அப்படின்னா, டெல்டா யூ அதாவது இன்டர்னல் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. இப்போ இதுதான் நமக்கு ஃபார்முலா இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து இந்த இப்போ டெல்டா இதோட வேல்யூ வந்து சப்போஸ் இப்போ 50 ஜூல்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 ஜூல்ஸ் தான் இது அப்படின்னா, இது வந்து ஜீரோவாக இருக்கலாம், இது 50யாக இருக்கலாம். ஓகே, இல்லைனா இது 50யாக இருக்கலாம், இல்லைனா இது ஜீரோவாக இருக்கலாம், இல்லை 25 இருக்கலாம், இல்லை 30 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இல்லைனா வந்து 60 - 10 கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா எப்போ மைனஸ் எப்போ ப்ளஸ்ங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ 60 - 10 கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் இன் ஆல் த வே எனி ப்ராசஸில் வந்து நமக்கு 50 ஜூல்ஸ் தான் நமக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, அது எப்படி வந்துச்சு 50ங்கிறது வந்து நமக்கு கவலை இல்லை. ஸோ 50 அவ்வளோதான், அதுதான் வந்து இட்ஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இட் டசன்ட் கேர் அபவுட் தி பாத் தே கேம். அதுக்கு எப்படி வந்து எனர்ஜி வந்தது, எப்படி டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணோங்கிறதுலாம் வந்து அதுக்கு வந்து இது இல்லை. ஓகே, பட் Q அண்ட் W நம்ம பார்த்தோம்னா அது வந்து இட்ஸ் அ பாத் ஃபங்க்ஷன். ஓகே, அதாவது இந்த இப்போ இனிஷியல் ஸ்டேட்டாக இது வந்து நான் இதை ஏன் வந்து இவ்வளோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் நான் திருப்பி அதை சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேட்டு, ஃபைனல் ஸ்டேட், இது ரெண்டை பற்றி மட்டும்தான் இதுக்கு வந்து. ஓகேயா, தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி இதுதான் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, எனி டவுட் இன்டர்னல் எனர்ஜியில்? இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி, ஓகே, இன்டர்னல் எனர்ஜிங்கிறது வந்து ஸோ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இன்டர்னல் எனர்ஜினா என்னென்னா ஒரு சிஸ்டமில் மெனி டைப் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து இருக்கலாம். ஓகே, இப்போ இன்டர்னல் எனர்ஜி எப்படி நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜின்னு எதை சொல்கிறோம்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அதில் என்னென்ன எனர்ஜி இருக்கோ அது எல்லா எனர்ஜியும் சேர்ந்து தான் வந்து இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. பட் அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து டிட்டர்மின் பண்ண முடியாது. அதை வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கால்குலேட்டுன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து நம்ம எதை கால்குலேட் பண்ண முடியும்னா அதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய, ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக வந்து மெஷர் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இப்போ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியை வந்து எப்பயுமே மெஷர் பண்ணுறது வந்து எக்ஸாக்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது. இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜிங்கிறது வந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நம்ம வால்யூம், டெம்பரேச்சர், ப்ரெஷர் நம்ம அதெல்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கேன், அதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து மெஷர் பண்ண முடியும். ஆனால் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வி கேன் என்ன பண்ணலாம்னா இது வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியாக தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேஞ்சாக தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். அதான் அந்த சேஞ்ச் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா இட் மே பி ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை பை த சிஸ்டம்லேயும் நடக்கும். அதே மாதிரி ஹீட் உள்ளே போனாலும் நடக்கும், இல்லை ஹீட் வெளியில் வந்தாலும் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் தான் நடக்கும். ஓகே, இந்த மாதிரி நடக்கும்போது மட்டும்தான் அந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி வந்து ஹீட்டாலையும் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ஒர்க்காலையும் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ரெண்டுத்தாலையுமே சேஞ்ச் ஆகலாம். எப்போ வந்து ஆக்சுவலாக அதுக்கு வந்து ரெண்டுத்தாலையும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. அப்படின்னு என்னன்னா ஹீட் பிளஸ் ஒர்க் ரெண்டுமே வந்து இட் பிளேஸ் ரோல் டு மெஷர் இன்டர்னல் எனர்ஜி, அதுதான் அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ வந்து எப்போ வந்து டெல்டா யூ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூவா இருக்கும்னா கியூ வந்து ஜீரோவா இருந்தால் தான். எப்போ கியூ ஜீரோவா இருக்கும்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்போ நடக்காது? அடியபேட்டிக் வால்ஸ் இருந்துச்சுன்னா நடக்காது. ஓகே. அடியபேட்டிக் வால்ஸ்னா என்ன? இன்சுலேட்டிங் வால்ஸ், அதாவது ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காம அந்த வால் வந்து இஃப் இட் இஸ் மேட் அப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியல், ஹீட் வந்து வெளியில வரல அப்படின்னா அப்போ Q வந்து ஜீரோவா இருக்கும், ஒர்க் மட்டும் நடக்கும். இன் தட் கேஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு ஓப்பன் ஒரு கான்ஸ்டன்டாக வால்யூம் இருக்கும்போது டெல்டா யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு கியூ. அப்போ அங்கே வந்து ஒர்க் நடக்காது. இப்போ ஒர்க் நடக்காததுனால ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கியூ. அதுதான். இப்படியும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் பாசிபிள். ஸோ இப்போ இதுவும் பாசிபிள். ஸோ இப்போ எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து எது ஒர்க் நடக்குது, எது கான்ஸ்டன்ட்டாக இருக்குங்கிறத பொறுத்து ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூனா மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுக்கணும்னா ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்கோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூன்னு. ஓகே. ஸோ அப்போ அப்படின்னா என்னன்னா இந்த எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து லா. நீங்கள் லாவா எழுதணும் அப்படின்னா இப்படிதான் எழுதணும், இந்த லா தான் எழுதணும். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான். தட் மீன்ஸ் இட்ஸ் எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் ஆஃப் அ சிஸ்டம். அது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ அதில் வந்து சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே. ஸோ இப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூன்னு நம்ம பார்த்தோம்னா டெல்டா யூ வந்து இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். பட் அது அதில் வந்து எப்படி நம்ம அதை டெரைவ் பண்ணுறோம், எப்படி மெஷர் பண்ணுறோம்னா கியூ பிளஸ் டபிள்யூவில் தான் மெஷர் பண்ணுறோம். ஆனால் அந்த கியூ பிளஸ் டபிள்யூங்கிறது வந்து இட்ஸ் அ பாத் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஒர்க்கு வந்து எப்படி நடந்துச்சுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அது பாசிட்டிவா அது நெகட்டிவாங்கிறது வந்து நமக்கு தெரியணும். அதே மாதிரி கியூ வந்து பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது வந்து நமக்கு தெரியணும். பட் இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து எந்த பாத்துலேருந்து வந்தது, இது பாசிட்டிவா வந்துச்சா இது நெகட்டிவா வந்ததாங்கிறதெல்லாம் வந்து இட் டசன்ட் கேர். இதுக்கு வந்து ஆன்சர் மட்டும்தான் போதும். அதுதான் இப்போ நான் உனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்தேன். இப்போ சப்போஸ் இதோட இது வந்து 50 இருந்துச்சுன்னா அந்த 50 எப்படி வேணா வரலாம். ஓகே. 0 50 இருக்கலாம், 50 0 இருக்கலாம், 25 25 இருக்கலாம், இல்லை 60 மைனஸ் 10 இருக்கலாம், இல்லை 30 20 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஃபைனலாக வந்து இட் இஸ் 50 ஜூல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இட் இஸ் அ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இன்டர்னல் எனர்ஜியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அவ்வளோதான். எனி டவுட் வா? வேற எதுவும் டவுட் இருக்கா பிரணீஷ்? வேற